கைஸ், வெல்கம் பேக் டு ராஸ்டமல் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டிருந்த கேம் கார் சேல். ஓகே, இந்த கேம் எனக்கு ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் வந்து ரீச் ஆகல. பட் இருந்தாலும் உங்களுக்காக வந்து நான் வந்து வாலண்டியாகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப். ஸோ அது மட்டும் மறக்காமல் பண்ணி விட்டுருங்கோ. ஓகே, மேப்பு ஆக்ஷனு, பஸ் ஸ்டாப்பு, ஜிகுட்டி ஓனரு, பிளாக் மார்க்கெட்டு. ஓகே, ஜிகுது. ஐயோ, ஓகே. சரி, என்ன பண்ணணும்? உள்ள சிஸ்டமில் போய்க்கணும். ஓகே, ஆஃபீஸ் எடுக்கிட்டா. ஓகே, லெட்ஸ் கீப் த நேம் வைக்கலாங்க. சாம்பார்னு வைக்க போகிறேன். சாம்பார். நான் சாம்பார் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ எல்லோரும் ஹோட்டல் நினச்சிட்டு அலம்போது இதுறானுங்க. பட் வந்து கடைசி உள்ள பார்த்தா அது தெரிய ஒரு காரணம் தராங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு நல்ல பேர் ஆக்சுவலி கமெண்ட் பண்ணுங்க. அதை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வைப்பேன். நெய்பர்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் ஏதாச்சும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற நேம் மட்டும் தான் வைப்பேன். ஏன்னா நானாக வந்து ஓனாலாம் ஒரு பேர் வைக்க மாட்டேன். 3000ன்னா வந்து நான் வேற ஐயோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கு வந்து. இந்த கார் எவ்வளோ பேசிருக்கேன் வந்து நம்ம ஒரு 6000 வரைக்கும் விற்கலான் இருக்கேன். யாரெல்லாம் கைஸ் பார்த்துட்டீங்க, துபாயில் வந்து லேண்ட் க்ரூஸில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு போவானுங்க. அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒரு சர்க்கஸ் பண்ணேன். அழுத்தி பிடிச்சாதான் நிற்கிது, கீபோர்டை உடஞ்சிரும் போல. ஓகே ஓகே, அவங்க சாம்பார் கடைக்கு வந்தாச்சு. சாம்பார் கடைனா குழம்பு கடை இல்லை, நம்ம கடை. கடை ஓப்பன். ஐயோ, ஓப்பன் தான் இருந்துச்சு. சார் வாங்க சார். போனா வராது பொழுது போனா கிடைக்காது. சார் வாங்க மேம். ஓகே மேம், அதுக்குள்ள இருக்குச்சா? எடுத்தவனே 10,000 ரூபா. நைஸ், லெட்ஸ் கோ ஃபார் கேரவன். ஓகே, இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மாதிரி பெல் ஐக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்ஸாக பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது போக முடியல. ஓகே, 49,000 என்ன பேசுறீங்க நீங்கள்? ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெய்பர்ஹுட். சரி, ஓகே, பைத்தியக்காரன்னு நினைக்காதீங்க. சரி, என்னடா அது புதுசாக கார் இருக்கு. ஹை சார், இந்த கார் எவ்வளோ சார்? 5000 ரூபா சார். கண்டிப்பாக வாங்க மாட்டேன் சார், கவலைப்படாதீங்க. லாகியாக இருக்கு, அவங்க காரை போட்டு வாங்க மாட்டேன் சார். இவனு வச்சுருக்காங்க கைஸ். இனி ஒரு வரா மேம். 5000 ரூபாயா? ஏன்டா இந்த கார் வச்சிருக்கேன்? எல்லாரும் வந்து 5000 எங்க நீங்க? வாங்கடா. ஐயோ, நான் வேற எஸ்கேப் அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ வந்து நான் எப்பவுமே இந்த கலர் ரெண்டுமே வேற வண்டி நினைக்கிறேன். இது 5000 ரூபாயா? நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். காலோடது. ஹாய் அங்கிள். பார்க்க ஜான்சினா மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். Okay.
ஹீரோஸ் மதிக்க உங்களுக்கு விரிசலாயிரும் உங்களுக்கு. நான் அப்போ வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறேன். நைஸ் செலவு மிச்சம். அப்படியே போய் இந்த வண்டி 6000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எஸ் +6 12. ஸோ அதே மாதிரி வந்து அப்படியே நான் போய் வைக்க போகிறேன் ப்ளீஸ் 6000 ரூபாய்க்கு. நீ வாங்கிக்கோ ப்ளீஸ். எனக்குலாம் லாபம் ப்ளீஸ். வெப்பேஜ் போய் இதை வந்து 6000 ரூபா 6000 ரூபா 6000 ரூபா 6000 ரூபா. ஓகே ஓகே யாராவது வாங்க மேம். இல்லை வாங்க சார். யாராவது வாங்க. எவ்வளோ வாங்கடா. நான் வெறும் கடையாட ஓட்டுறது. கஸ்டமர் வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டுது. ஆனால் எவன் வந்து என் வீட்டு வாசி கடை வாசல் வந்து சீப்பா 3000 ரூபாயா? ஏழம்பு நீ வந்து வரவே வேண்டாம். வாங்கினது 4000 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் கைஸ் நான் ஒரு வேலை கூட அதில் செய்யலை. ஒரு வேலைமே செய்யாமல் வந்து அப்படியே கைஸ் வந்து நான் 10,000 வச்சுருந்தேன். ஐயோ இவனை வாங்கடா. 6000 வச்சுருந்தேன். நான் 5000 மாற்றிக்கிறேன். அட்லீஸ்ட் வாங்கின வேலைக்கே அப்படி விற்கிற மாதிரி 3000 வாங்கினா 5000 விற்கிறேன். இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் கைஸ். இதுக்கும் மேலே வந்து அவன் கம்மி பண்ணித்தாங்க அப்படின்னானா நீயே வச்சுக்கோ வண்டி. இதெல்லாம் எதுக்குடா வாங்க போகிற? இதுக்கும் நீ வேலை வந்து கம்மியாக வேணும்னா நீ வண்டியாக வாங்கக்கூடாது. நீ இல்லை எதுக்கு வாங்க போகிற? வண்டி வாங்கிட்டு வாடா. பிளாக் மார்க்கெட் கஷ்டமாக சொன்னாங்களா? பார்த்தீங்களா பிளாக் மார்க்கெட்லாம் வாங்கக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தீங்களா வந்து தடுக்குது. மேம் வாங்க மேம். எஸ் தம்பியா? ஓகே வேறு வழி இல்லை. சின்ன பசங்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிக்கிட்டோம். நெய்பர்ஹுட்லேயே அப்படி ஒரு உருப்படியான வண்டி கூட இருக்காது. பட் பிடிக்காதா இந்த ஊரில் டப்பா வண்டியாக இருக்கு. இல்லை இது 14,000 நீங்களே வெத்தி கொள்ள வேண்டும். நீங்களே வச்சுக்கோங்க. அதில் வண்டி எவன் வாங்குவான்? 5000 ரூபாயா? அதனால் பார்கின் பண்ண முடியாது. நல்ல வேலை ஏதோ டேமேஜை வச்சுக்கிட்டும் கொடுத்தானா வச்சு ரொம்ப டஃப்பாக இருக்குது. 5000 ரூபாய்க்குனா லைட்டாக சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி 10,000 ரூபாய்க்கு விற்பேன். 5000 ப்ராஃபிட். ₹1000 மாடிஃபை பண்ணுவாங்க கைஸ். மொத்தம் 6,000 4,000 ப்ராஃபிட்டாக வச்சு அப்படியே விற்றுருவான். ஆனால் அது விற்காது. 2000 ரூபாய்க்கு தான் வாங்குவான். அப்போ எனக்கு 2000 தான் ப்ராஃபிட் வரும். இதே மாதிரி தான் பண்ணுவானுங்க. அதுதான் எனக்கு விரிச்சல் ஆகும். அவனுக்கு மட்டும் பார்கெயின் பண்ணுவானுங்க. நம்மளால மட்டும் பண்ணவே முடியாது.
கிக்ஸே போட்டுரும். ஏபிஎஸ் ரியஸ் கிட்டு ஏபிஎஸ்லாம் அப்படியே போட்டுருச்சு. இது டப்பா வண்டி என்னால் மாடிஃபை பண்ணுறது எதுவுமே இல்லை. ஆனால் போங்கடா, இந்த வண்டி எவனும் வாங்க மாட்டேன். சத்தமாக தெரிஞ்ச போச்சு, இந்த வண்டி எவ்வளோ வாங்க மாட்டேன். அப்படிக்கு இவ்வளோ உட்காந்து. ஓகே, சின்ன வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி பெல்லைக்கில் ஆர்டர் வச்சுக்கோங்க. ஐயோ அதே மாதிரி புது புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரும். போயிருப்பேன். என்னடா வண்டி இது திரும்ப பார்க்கல. ஃபியட்டா ஓபா தெரியாம வாங்கிட்டோம். ஆனால் வாங்க வேணாம் அந்த வருஷம். இந்த வண்டி 5000 வாங்கினா 10,000 நோ 8000. ஏன்னா கைஸ் அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கணும். ஐயோ லாகாதே. வாங்க சார், வாங்க சார். பிளாக் மார்க்கெட் இருக்க போய் வாங்கிடலாமா? வாங்க பிளாக் மார்க்கெட். வாடா சொல்றா என்னது? பாவி எசர் என்னடா பண்ண? போச்சுடாடி, எங்க போச்சுடா? ஐயா அடா அடா வாங்கடா. ரொம்ப மட்டமான வண்டியோ? நான் தான் தெரியாம வாங்கிட்டோமோ? ஏமாந்து அப்படிதான் நினைக்கிறேன் கைஸ். எஸ் கைஸ், நம்ம தான் ஏமாந்து வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எவனும் வாங்குற மாதிரி தெரில. என்ன மோட்டா சிம்பிள் போட்டிருக்கு? இந்த ஃபோட்டோ நான் எடுக்கவே இல்லையே. இதை வந்து அதில் சேல் போட்டுருக்கலாம். அந்த ஃபோட்டோ நான் எடுக்கவே இல்லை கைஸ். எப்படி வந்துச்சு? வண்டி பார்க்க ஒரு மாறு இருக்கு, ஹோண்டா மாதிரியே இல்லை. ஒரு 3 ஃபோட்டோ எங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் ஆட்டி போகிற வண்டி வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சிடணும். கைஸ் வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்ஸுமே இல்லை டுடே. நம்ம வந்து கேரவேனுக்கு போய் படுத்துடணும். ஓகே, இன்னொரு வீடியோ லைக் பண்ணுவோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பெல்லைக்கன் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த புதுசு புதுசாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் வச்சு போட்டிருந்தா. ஓகே, டேட்டி யூ ஹாவ் அ ஸ்கில் பாயிண்ட்டு. ஸ்கில் பாயிண்டில் கைஸ் அப்கிரேட் ஆயிருக்குன்னு காட்டுது. ஐயோ கடவுளை, இன்னைக்காச்சும் வரணும்டா இவனும். ஏய் ஏவன்டா என் வீட்டு வாசல்ல போட்டது? நம்ம பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? சரி நான் காட்டல. ஏய் என்னடா, என்ன மேம் வீட்டை வந்துச்சு வண்டிக்குள்ளே போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் வாங்கணும் அந்த வண்டியை. 6000 மேம்? வாய்ப்பு இல்லை மேம். 7000 மேம். ஆனால் மேம் தம்பி வாங்க தம்பி. நீ தான் போன வாட்டி ஏமாத்திட்டு போனீங்களே உன் ஃப்ரெண்டா தம்பி? ஆமாம் தம்பி, ஒருத்தன் வந்து ஏமாந்துக்கிட்டு போனா 7200 அப்படி. ஒரே நிமிஷம் இருங்க தம்பி, ஒரே நிமிஷம் இருங்க. மேடம் உங்களை சொன்னீங்க மேடம்? 6000 மேடம்?
நான் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு இந்த தம்பிகிட்ட கொடுத்தா எனக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த தம்பிகிட்ட போய் கொடுத்துருவேன். சூப்பரா தம்பி, என்ஜாய்டா தம்பி. 11,000 ரூபாய் இருக்கு. இப்போ வந்து டைம் 8 மணி தான் ஆகுது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஹார்பருக்கு போய் ஹார்பர் என்ன பண்ண போறேன்னு கேட்காதீங்க. அது பக்கத்துல தான் ஆக்ஷன் இருக்கு. ஆமா, இங்கே பாருங்க, ஹார்பர் இங்கே இருக்கு, ஆக்ஷன் இங்கே இருக்கு. ஆமாம், அந்த ஹார்பர் என்ன பண்ணுவாங்க சார்? சொல்லுங்க சார். சார் நீங்கள் என்ன சார் பண்ண போறீங்க? வண்டி அதை எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா? ஒன்று சேல் பண்ண போகிறேன் நான் வண்டியை. ஏதோ நல்ல வண்டி மட்டும் இல்லாமல் இருக்கட்டும். 1 மணிக்கு 1 PM கைஸ், 1 PM நைட்டில் மதியானம். ஸோ இப்போ வந்து காலை 9 o'clock. டக்கு டக்கு டக்குன்னு ஓடணும். சீக்கிரமாக ஓடணுமே. இதோட சீக்கிரமாக ஓட மாட்டேடாவன். என்ன ஹிமாலயன் மவுண்டன் மாதிரி இருக்கு, ஆனால் இல்லை. ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். ஒரு மேட்சுக்கு என்னன்னா, இப்போ வந்து நான் கீபோர்டை விட்டேன், ஆனால் அது போய் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அது பேர் நின்றுச்சு. பாருங்க, விட்டுட்டேன். முன்னாடியெல்லாம் விட போது ஒர்க் ஆச்சு. ஸ்ட்ரீட்டாக போக முடியலாம். விட்டு 300. டே நான் டெய்லியில் போக மாட்டேதா? புத்த கோயில் ஆக்ஷன். இது கூட பண்ணலாம் போல கைஸ். காரை கூட நம்ம வந்து இதில் போடலாம் போல ஆப்ஷனில். நைஸா. வெல்கம் டு சார். இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆப்ஷனை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்மளை வந்து மதிக்கவே இல்லை. உனக்கு வந்து அவனுக்கு ஓட்டுக்கு மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கானுங்க, ஆனால் வாய்தை அசைய மாட்டேங்குது. ஹை சார், மொட்டை சார், உங்கள் இந்த ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? மைக்கெல்லாம் போட்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கீங்க. நான் போட்டிருக்கேன் சார், 50 போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறதுல இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருக்கீங்க. அப்போ இருக்கு உங்களுக்கு மைக் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் நான் வச்சுருக்கேன்னா நான் வந்து சரி ஓகே, அது ஒரு ரீசன். நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஹெட்ஃபோன் அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுங்க. டாஜு ரசானுக்கு அப்படி போட்டு மேஸ்டாவுக்கு ஓகே. நான் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, ஒரு முடியா இருக்குது சார். சார் இங்கே பேக்கு சார். என்ன சார்? சார் இங்கே நல்ல கார் என்ன சார் வரும்? நீங்கள் எதாவது கார் விற்றுருக்கீங்களா இங்கே? சார் அது 1 சைடு ஹெட்ஃபோன் தான் போட்டிருக்கீங்க. சரி ஓகே சார். நீங்கள் எதுக்கு சார் டெய்லி டிக்கெட் ஓடி விற்கிறீங்க? ஆனால் சார் இல்லையா சார்? நான் அப்போ சார் எனக்கு டவுட்டு, அப்போ கார் ஆக்ஷன் போட்டோம் சார். இப்போ ரிசல்ட் அடிக்கிறது போல நம்ம ஓடிடலாம். ஃபஸ்ட்டு புக்கு எங்கே தான் போகிறோம்? இருங்க நான் இங்கே உட்காருவேன், நான் இங்கே உட்காருவேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கில் தான் வந்து இதோட ஆப்ஷனில் என்ன கார் எடுப்போம்னு தெரியுது. ஸோ அடுத்து நம்ம பேசுகிறோம். பாய்.